ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது சேனல் பார்த்தீங்கன்னா 10 பைசா சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் என்ற ஐக்கனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனின் பொருளாதாரத்தை உயர்த்துவது தொழிலா இல்லை வேலையா? ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது வந்து ஒன்று வேலை, இன்னொன்று தொழில். ஸோ இதில் எதாவது ஒன்று சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பொருளாதார ரீதியாக வந்து. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMote மொபைல் அப்ளிகேஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முங்க. ஸோ இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் என்னென்ன கிடைக்குன்னா, எல்லா வகையான மளிகை பொருட்கள், ஸ்டேஷ்னரி ஐட்டம் அண்டு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே இதில் கிடைக்கும். ஸோ இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கும்போது ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணி ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா ஒரு ரிவார்டு வந்து 10 ரூபா கிடைக்கும், இல்லை அதுக்கு மேலே கடன் கிடைக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பை பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்காவது வந்து ஷேர் பண்ணி அது மூலிமா ஒரு ரெஃபரல் ரிவார்டு வாங்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒர்க்கை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனிலேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்லேயோ ஒர்க் பண்ணுறவங்களை பொறுத்து நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஒர்க்கு என்னென்னா, ப்ரைவேட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இந்த ப்ரைவேட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரே இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் என்னென்னா, ப்ரைவேட் எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி கம்மியாக இருக்கலாம். பட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, லைஃப் டைம் வந்து என்ன அச்சீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் எப்படின்னு சொல்லி 1 by 1 வீடியோ மூலம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஷெஃப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நபராக இருக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா செங்கலில் இருப்பாங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோன்னா மண்பானை செய்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வேலை வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து நிர்வாகி வந்து வேறு ஒருத்தராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி டைப் ஒர்க்கெல்லாம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தனிநபர் கீழே வந்து இது மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ இவங்க என்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா எங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 10,000 மேக்ஸிமம் 1 லட்சம் இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ அதனுடைய ரேஞ்சு தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சை வச்சு அவங்க என்னென்ன லைஃப்பில் வந்து அதிகபட்சமாக அவங்க செட்டில் பண்ண முடியும், ஸோ அவங்க லைஃப்பில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் மட்டும்தான் உழைப்பாங்க. ஸோ மீதி நேரம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோடு இருப்பாங்க. ஸோ இவங்க 8 மணி நேரம் உழைச்சி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அதுக்கு மேட்சிங்காக ஒரு காரு, ப்ளஸ்ஸு வந்து ஒரு வண்டி. ஸோ இதுதான் இவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸோ இல்லைன்னா டெபாசிட்டோ ஏதோ ஒன்று மீடியம் லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து வச்சுருப்பாங்க. நார்மல் பீப்புள், அதாவது வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ இதே தான் சேம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வெல் செட்டிலாக இருந்தாங்கன்னா
ஒரு வீடு, ஒரு காரு ப்ளஸ் வந்து ஒரு வண்டி. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜுன்னு பார்த்துட்டோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி பீரியட்னு வந்தால் இவங்க வந்து ஒரு லோனோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ ஏதாவது ஒன்று பணமாக வாங்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி எப்போ வேணாலும் வரலாம். அந்த எமர்ஜென்சி டைமில் பார்த்திங்கன்னா இவங்களால் நிதி ரெடி பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அப்படிப்பட்ட எமர்ஜென்சி டைம் என்னன்னு பார்த்திங்கன்னா, லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் பார்த்திங்கன்னா இவங்களால் பொருளாதார ரீதியாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பீப்புளை பற்றி பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் பீப்புள்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்களாம் இல்லை, நார்மலாக ஒரு சின்ன குடிசை தொழில் வச்சுருந்தாலும் அவங்களும் பிஸ்னஸ் பர்சன். ஸோ அப்படிப்பட்ட பிஸ்னஸ் பர்சனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அவங்களால என்ன பயன், நம்மளுக்கு என்ன பயனுன்றதோட ஸோ ஓவராலாக நாட்டுக்கும் பயன், ஸோ ஒரு தனி மனிதனுக்கும் பயன், ஸோ அவருக்கும் பயன். ஸோ அவரோட வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பெரிய லெவல் வச்சுருப்பாங்க, ஸோ கட்டி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு அசட்டில் வந்து இந்த முதலீடு பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள வந்து ஸோ பிஸ்னஸுக்கும் வேலைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நெருக்கடி இருக்கும். பட் அந்த நெருக்கடி எல்லாம் சால்வ் பண்ணுற நெருக்கடியாக இருக்கும். ஸோ இவங்களோட வாகனம்லாம் பார்த்திங்கன்னா ஸோ பல லட்சம் அல்லது பல கோடி மதிப்பு உள்ள வண்டிகளாக மட்டும்தான் இருக்கும். இவங்களால என்னென்னு பயன் பார்த்திங்கன்னா, இந்த நேஷனுக்கே வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுனால எக்கனாமிக்கலாக க்ரோத் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம நாட்டை எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுக்கு மொத்தமாகவே வளர்ச்சி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்தியன் எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆகும். ப்ளஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட எக்கனாமிக்கும் க்ரோத்து அதிகமாகும். ப்ளஸ் வந்து அந்த ஓனருக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதால் மட்டும்தான் வருது. இந்த மாதிரி நிறைய இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய அட்வான்டேஜ். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுற அந்த டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.